வீட்டுக்கு வந்துடும். நம்ம ஃபேமிலி மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா மட்டும் ஊர்ல எல்லாம் உடைய நமக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க காமன்வெல்த். அடிப்படையில் அவங்க வாழ்வாதாரத்தை இழந்ததற்கு காரணமும் இந்த அரசு இயந்திரம் சரியான முறையில் வேலை செய்யல அப்படின்றது தான் என்னுடைய நான் பார்த்த வகையில புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். எல்லாத்தையும் நான் அப்படி சொல்லல. ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையான லஞ்சம் அப்படின்றது எல்லா துறைகளையும் இருக்கு. இப்போ அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க போலீஸ் துறை. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா நம்ம வெறும் ஏதோ வயலன்ஸ் மட்டும் நடக்குது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஹியூமன் ரைட்ஸ்னா பேசிக் எஜுகேஷன், சாப்பாடு இருக்கணும், தங்கறதுக்கு இடம் இருக்கணும், நல்ல மெடிசன் இருக்கணும் ஒரு நல்ல நாட்டில். இது எல்லாமே அரசாங்கம் மக்களுக்கு திட்டத்தின் மூலமா தராங்க. ஆனா ஒவ்வொரு அதிகாரிகளும் அதை ஒரு சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல சேர்க்க மறுக்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா தனக்குள்ளேயே அவங்க வச்சுக்கிறாங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்துற ஒரு நிலை வந்து இந்த நாட்டுல அதிகமா இருக்கு. ஸோ இந்த நாட்டு பிரச்சனைகளா அமைப்பு ஹெச்ஆர்ஓ ஏதோ நாட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வேணாம். ஏதோ நம்ம சாப்பாடு போடுறதுக்காக இந்த அமைப்பை உருவாக்கல. 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பிரச்சனையை வந்து எனக்கு என்ன அரசாங்கம் செய்யட்டும், எனக்கு என்ன அரசியல்வாதிகள் செய்யட்டும், எனக்கு என்ன அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலை கிடையாது அது அப்படின்றத விட ஒரு நல்ல ஆறு இங்க ஓடிட்டு இருந்துச்சு. அது இப்போ வந்து கூவ மாறிடுச்சு.